ஹலோ ஆல், வெல்கம் டு கவின் அசோசியேட்ஸ். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் நிறைய இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் டேம்ப்னஸ் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. ஸோ ப்ரெசன்ட் டேயில் இந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ங்க, என்னோட நேம் சரவணன். நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் நிறைய பாத்தீங்கன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா டேம்னஸ் இருக்கும். இந்த டேம்னஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, சிமெண்ட்ல வந்து அந்த டாக்டர் பிக்ஸிட்டோ இல்ல ஏதோ ஒரு கெமிக்கலை வாங்கி அந்த சிமெண்ட்ல பூச்சியில கலந்து அடிச்சு விட்டு பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொட்டிருச்சு. பட் இந்த மாதிரி கொட்டின சைட்டை நம்ம எப்படி பண்ணிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பாத்துருவோம். பட் இந்த மாதிரி இந்த சைட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சிப்பிங் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துடுறோம். எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பூச்சிலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த பூச்சி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, இந்த பிளாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே தெரிஞ்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, சும்மா எல்லாமே வந்து கொட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி ஊறி ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த பூச்சி எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து போயிருச்சு. இப்போ இது எல்லாமே வந்து உடைச்சு எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல அந்த பூச்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்ஸ்க்கு எப்படி இது டேமேஜ் ஆகுதுன்னா, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சாயல், அவங்க வாட்டர் ரேஷ் எப்படி இருக்கு, மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஓவரா தண்ணி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்கல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆகணும்னு இவங்க வந்து வாட்டர் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து கம்பல்சரி டேமேஜஸ் எல்லாமே எல்லா சைட்லயும் வரும். காமனா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா அந்த கெமிக்கல்ஸை வாங்கி அப்ளிகேஷன் பண்ணிட்டு ஒரு 2 லேயர் பட்டி பார்த்து பெயிண்டிங் அடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அப்பயும் அவங்க ரிசல்ட் சொன்னா நம்ம டீமை கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா, பில்டிங் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு பில்டிங்கும் மற்ற எல்லா இருக்கிற விசிபிலிட்டியான கிராக்ஸ் எல்லாமே வந்து கட்டிங் மிஷின்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஜஸ் எல்லாமே சிப்பிங் பண்ணிடுறோம். சிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பிளேயர் வச்சு ஃபைன் டஸ்ட்ல ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னாக்கா, இப்போ நம்ம கொடுக்க போற கெமிக்கலுக்கும் வாலுக்கும் வந்து ஒரு பாண்டிங் இருக்கணும் இல்லையா, அந்த ஃபில்லிங் மாத்து. அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிங் ஏஜென்ட் கெமிக்கலை வந்து ஒன்று அப்ளை பண்றோம் அந்த வாலுக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்னர் பேஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 கோட் வந்து பட்டி பார்த்துட்டு இதை வந்து ஸ்மூத்தா ஃபினிஷிங் லெவல் வர அளவுக்கு நம்ம கட்டிங் மிஷினை வச்சு நம்ம நீட்டா வந்து பாத்தீங்கன்னா லெவலிங் பண்ணுவோம். இது கையில எல்லாம் தேய்ச்சா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவலிங் வராது, ஏன்னா கெமிக்கல் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி இந்த சைட்ல எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உடச்ச ஏரியா எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிங் பண்ணிடுறோம். உடச்ச ஏரியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாஸ்டிங் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற சர்ஃபேஸ் இருக்கிற பெயிண்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துடுறோம். இங்க எங்கெங்க விசிபிலிட்டியா கிராக்ஸ் இருக்கோ எல்லா கிராக்ஸையும் வந்து சேமா எல்லாமே பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து வாட்டர் ரிஃப்ளக்ட்னு சொல்லிட்டு வந்து ரெட் கோட் பிரைமர்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் நாங்க டாந்து, அது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சவுதியில இருந்து வருது. அந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பிராண்ட் யூஸ் பண்றோம். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆக்சுவலி நாங்க ஒரு 10 இயர்ஸ் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லா இடத்துலயும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த அடிச்ச இடத்துக்கும் அடிக்காத இடத்துக்கும் இந்த வாட்டர் பிளான் ரெட் கோட் பிரைமர் வந்து இங்க அடிச்சிருக்கோம். இது உங்களுக்கு எவ்வளவு நீட்டா தெரியுது பாருங்க, ஒரு லேமினேட் மாதிரி இது ஆயிரும். இது அடிக்காத இடம் உங்களுக்கு நீட்டா அப்படியே காட்டி கொடுக்கும். இதுல எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தனியா வந்து இந்த இடத்துல அடிக்காம விட்டுருக்கோம், ஸ்கிப் பண்ணிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு ரெட் கோட் டாப் கோட்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங்கே வருது நம்மளுக்கு, ரெட் கோட் டாப் பெயிண்ட் சொல்லிட்டு. இப்போ இதுக்கு மேல அந்த 2 லேயர் இதை அடிச்சோம்னாக்கா இது கூட வந்து நல்லா மர்ஜ் ஆயிரும். உங்களுக்கு நாளைக்கு அந்த பூச்சி மாதிரி வர்றது, பிளாஸ்டிக் டேமேஜஸ் வருது, அந்த இஷ்யூஸ் எல்லாம் மோஸ்ட்லி இருக்காது. நீங்களா பிசிக்கல் டேமேஜ் ஏதாவது பண்ணாதான் உண்டே தவிர மற்றபடி எதுவும் வராது. பட் அதனால நாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க டீமை வச்சு இதை எல்லா இடத்துலயும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் வருது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, டேம்ப்னஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே ஒரு 3 அடிக்கு. அந்த 3 அடிக்கு எல்லாமே வந்து இவங்க வர இந்த மாதிரி வந்து சிப் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து அங்கே பிளாஸ்டரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் வந்து பண்ணிடுறாங்க இந்த சிப் பண்ண ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே. இதில் வந்து 2 கெமிக்கலை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அது என்னன்றதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜரு, இந்த டேம்ப்னஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ப்ரைமர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அந்த பிளாஸ்டிங் ஒர்க் பண்ண இடத்துல வந்து ஒரு கோட்டிங் வந்து அடிக்கிறாங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது இது வந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து இது வந்து பெயிண்ட் மாதிரி இருக்குது ஒயிட் கலரில். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேக்கு அப்புறம் இன்னொரு கோட்டிங் அடித்து அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸே தெரியல, அந்த டேம்ப்னஸும் நல்லா நமக்கு வந்து சரியாயிடுச்சு.
இந்த மெத்தட் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட ப்ரொஃபைலை. பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வெளியே வந்து இப்போ வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே வந்து உள்ளே இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் பக்காவாக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த டேம்ப்னஸ் இருந்ததுக்கான அறிகுறியே இப்போ வந்து இல்லை பாருங்கள். ப்ரெசன்ட் டேயில் நீங்கள் வீடியோவில் பார்த்த சேம் பிளேஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் டேம்ப்னஸ் ப்ராப்ளம் நமக்கு வந்து இந்த இடத்துல திரும்ப வரவே இல்லை. இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம், இந்த வாலில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். கீழே இருக்க ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளாஸ்டரிங் ஒர்க் வந்து பண்ணி ரிப்பேர் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிளாஸ்டரிங் ஒர்க்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீப்ளாஸ்டரிங் ஒர்க் வந்து பண்ணி ரிப்பேர் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த வால்லையுமே நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். ரிப்பேர் ஒர்க்கு பண்ண இடம், இது வந்து பண்ணாத இடம். ஸோ இப்பயுமே நமக்கு வந்து அந்த வால் டேம்ப்னஸ் ப்ராப்ளம் வந்து இங்கே இந்த வால்லையுமே நமக்கு வந்து வரல. நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் டேம்ப்னஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.